ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நம்ம எப்பவும் போல் நம்ம வந்து 7 to 12 வரையும் இன்றைக்கி ஜொமேட்டோவோட தான் வந்திருக்கோம். இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா April 26 கைஸ். இன்றைக்கி பார்க்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் இன்சென்டிவ் கொஞ்சம் நல்லா தான் கொடுத்துருக்காங்க, அதனால தான் வந்தேன். இல்லைனா நைட் வந்திருப்பேன். பார்க்கலாம் கைஸ். ஃபஸ்ட் ஆர்டர் நம்மளுக்கு போட்டாங்க கைஸ். இங்கே கணஞ்சாவடி கடை தான் போட்டிருக்காங்க. அது பிக்கப் பண்ண தான் போயிட்டுருக்கேன். பார்க்கலாம். இன்றைக்கி ஏர்னிங்ஸ் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஏர்னிங்ஸ் சூப்பராக இருந்தது. அதுமாரி இன்றைக்கி இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்கலாம் கைஸ். கைஸ், செகண்ட் ஆர்டர் நம்ம டெலிவரி பண்ணிட்டோம். இந்த ஆர்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 51.33 கிடச்சிருக்கு. பார்க்கலாம் கைஸ், அடுத்த ஆர்டர் போடுறாங்களா பார்க்கலாம். எங்கே கைஸ், ஃபஸ்ட் ஆர்டர் நம்ம டெலிவரி பண்ணியிருப்போம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக போட்டிருக்காங்க, ஆனால் பிளாக்கு தப்பாக போட்டாங்க. அதில் வந்து அடுத்த ஆர்டர் போட்டாங்க கைஸ். 101 ஆர்டர் கைஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் வந்து பார்த்திங்கன்னா என்ன போட்டிருக்காங்க, பி பிளாக்னு போட்டிருக்காங்க. அந்த பி பிளாக்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குது, 1, 2ன்னு இருக்குது. அவங்க அது மென்ஷனே பண்ணவே இல்லை. நான் என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு இருக்கிற பி பிளாக் போயிட்டு மேலே போயிட்டு 7th ஃப்ளோர் போட்டிருந்தாங்க. E7 சம்திங் ஏதோ போட்டிருந்தாங்க டோர் நம்பரு. நான் 7th ஃப்ளோர் போயிட்டு அங்கே E7 இல்லவே இல்லை. ஆனால் இது E7 இல்லைன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் அவங்களுக்கு கால் பண்ணுறேன். ப்ரோ, பின்னாடி லாஸ்ட்டில் இருக்கும் ப்ரோ, B2 அப்படி பிளாக்கு B2ன்னு இருக்கும், அதுக்கு வாங்க, நீங்கள் B1 இருப்பீங்க சொல்லி அவங்க கேஷுவலாக சொல்கிறாங்க. அது கிட்டத்தட்ட 7th ஃப்ளோரு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம அது மேலே ஏறி கீழே இறங்குறதுக்கே நம்மளுக்கு டைம் வந்து 5-6 நிமிஷம் கிட்டே வேஸ்ட் ஆகிடுச்சு. மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட பக்கத்தில் எடுத்துகிட்டு போய் கொடுத்து வந்தேன். அது அந்த வேறு ஹெல்மெட் வர அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அந்த இதுவில் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வர வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட் அலோடு இல்லை. அப்புறம் ஹெல்மெட்டை நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீழே வச்சுட்டு போயிட்டோம். அது வேறு என்ன அப்போது யாருமே இல்லைங்க, அப்படியே வண்டியிலே வச்சுட்டு போயிட்டேன் நான். அது வேறு பயம், என்னடா யாரெல்லாம் எடுத்துகிட்டு போயிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெயின் ரோடு வரவா, மெயின் ரோடில் தான் வண்டியை பார்க் பண்ணியிருந்தோம். அது வேறு பயம். டப்புன்னு கொடுத்துட்டு வந்தேன் கைஸ். அதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் வேஸ்ட் ஆகிடுச்சு கைஸ் ஃபஸ்ட் ஆர்டருக்கு. அது முடிச்சு நம்மளுக்கு செகண்ட் ஆர்டர் போட்டாங்க. அங்கே ஒரு 10 நிமிஷம் ப்ரிப்பேரிங்க்கு. அதை முடிச்சுட்டு இப்போ தான் செகண்ட் ஆர்டர் டெலிவரி பண்ணோம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:55 ஆகுது கைஸ். கரெக்டாக 5 நிமிஷம் தான் இருக்குது. 1 hour வேஸ்ட்டு. 2 ஆர்டர் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ இது 3வது ஆர்டர் போட்டிருக்காங்க. நான் ஒன்று இந்த ஆர்டர் வந்து ஒரு 101 கிட்ட போட்டிருக்காங்க. கொஞ்சம் பல்க்கு தான் இந்த ஆர்டரு. அதான் கைஸ், இந்த ஆர்டர் நம்ம பிக்கப் பண்ணிவிட்டு பெட்ரோல் மெயினாக போடணும். பெட்ரோல் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். பெட்ரோலை போட்டு தான் அடுத்த வேலையை நம்ம பார்க்கணும். பார்க்கலாம் கைஸ். நான் இந்த ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். பெட்ரோல் போட்டோம், வரல கைஸ். எனக்கு கொஞ்சம் பெட்ரோல் பங்கு கொஞ்சம் காலியாக தான் இருக்குது. சண்டேனா ஏன்னா பார்த்தீங்கன்னா டிராஃபிக்காக இருக்கும் உள்ள பெட்ரோல் பங்க்குள்ளேயே. கொஞ்சம் ஒரு 10 நிமிஷமாச்சும் ஆகும், ஏன்னா அவ்வளோ டிராஃபிக் இருக்கும் பெட்ரோல் பங்க்கில். இன்றைக்கி கொஞ்சம் காலியாக தான் இருக்குது. அதான் கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், பவர் பேங்க் ஒன்று ஆர்டர் போட்டிருக்கோன்னு சொல்லி. அது வந்துச்சு கைஸ். அது யூஸ் பண்ணிட்டு நான் சொல்கிறேன் அதோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லி. ஒன்றும் யூஸ் பண்ணல, அதை வீட்டில் வச்சுருக்கேன். சார்ஜ் போட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி தான் வந்தது அது. அதான் சார்ஜ் போட்டு ஆல்ரெடி எப்போயோ வந்துச்சு, அது ரிட்டர்ன் போயிடுச்சு. நான் ஃபோன் எடுக்கிறதுனால வீட்டுக்கு வந்துட்டு போயிடுச்சு அது. அதனால் இன்றைக்கி தான் எடுத்துகிட்டு வந்தார் அவர் மறுபடியும். அப்புறம் சார்ஜர் போட்டு வச்சுட்டு வந்திருக்கேன் கைஸ். நாளைக்கு அதை யூஸ் பண்ணி பார்க்கணும். மார்னிங் ஓட்டணும் கைஸ். பிளான் இருக்குது, பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா 200 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம் கைஸ். நம்ம ரொம்ப பெரிய விஷயம் தான் அது என்னை பொறுத்த வரையும். 200ன்றது வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரையும் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் கைஸ். ஏன்னா நம்ம பசங்களாம் சொன்னானுங்க, மிஞ்சி போனால் நீ ஒரு 2 வீடியோ போடுவேன், ஒரு வீடியோ போடுவேன், அதுக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்ணிட்டு நீ எப்படி இருந்தாலும் வேறு வேலையை பார்க்க போயிடுவேன், உனக்கு கம்பெனி வேலை தான் கரெக்டு அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு ஒரு கணிப்புன்னு ஒன்று இருக்கும்ல, நம்மளுக்கு இது கிளிக் ஆகும்னா சொல்லி. அதனால் நம்ம யாருன்னா சொன்னாலும், வீட்டில் அம்மா அப்பா பக்கத்தில் யாருன்னா சொன்னாலும் நம்ம தான் தோணுது, அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் இப்போ வரையும். அது போனதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 200 ஃபாலோவர்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் கைஸ். பார்க்கலாம் கைஸ். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஃபாலோவர்ஸ்லாம் ஏற்றணும், நம்ம நல்ல வீடியோ போடணும், கண்டென்ட் நல்லா இருக்கணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இந்த டெலிவரி கண்டென்ட் மட்டும் போடாமல் எக்ஸ்ப்ளோர் வீடியோவும் போடணும் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்றா அது பண்ணுவோம் கைஸ் இன்னும் கொஞ்சம் நாளில். பார்க்கலாம். பிளானிங்ஸ்லாம் நிறைய இருக்குது, ஆனால் கமிட்மெண்ட்டும் நம்மளுக்கு இருக்கிறதுனால நம்மளால் அதை வந்து பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கமிட்மெண்ட்டை ஒரு சைடு இருந்தாலும் நம்மளுக்கு இந்த பேஷனுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா vlogs எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் கைஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 3rd ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணோன்னா ஒரு பேட்ச் ஆர்டர் எடுத்துருப்போம். அந்த பேட்ச் ஆர்டர் நம்ம டெலிவரி பண்ணிட்டோம் கைஸ். அதுக்கு வந்து எவ்வளோ நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு பார்க்கலாமா. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 147 ரூபா கிடச்சிருக்கு கைஸ். 147 ரூபா.68 கிடச்சிருக்கு கைஸ். ஒர்த்து தான் இந்த ஆர்டர், சரியான ஒர்த்து கைஸ். இதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ 6th ஆர்டர் தான் பிக்கப் பண்ண போயின்னு இருக்கோம் கைஸ். பரவாயில்ல, 9 மணி ஆகுது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஏர்னிங்ஸ் கொஞ்சம் இது அதிகம். அது ஒரு பேட்ச் ஆர்டர் கைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் தான் கைஸ் இருக்குது.
கைஸ் பரவாயில்ல, ஆர்டர் ஃப்ளோ நல்லா பெரிய பெரிய ஆர்டராக போட்டிருக்காங்க. பரவாயில்ல. இப்போயும் ஒரு பேட்ச் ஆர்டர் இதை முடித்தா வந்து பார்த்திங்கன்னா 130 கிட்ட சம்திங் எதை காட்டுச்சு கைஸ். நம்ம இப்போ ஒரு பேட்ச் ஆர்டர் எடுத்துருப்போம் 6th 7th, அது ரெண்டையும் டெலிவரி பண்ணிட்டேன் கைஸ். நான் அது ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா 116.62 ரூபா கிடச்சிருக்கு. ஒர்த்து தான் கைஸ். பரவாயில்ல கைஸ். நம்மளுக்கு இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா 116.62 கிடச்சிருக்குல்ல. இதுவே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம் அடுத்த ஆர்டர் போடுறாங்க. மதியம் வந்து பார்த்திங்கன்னா 3 கரும்பு ஜூஸ் குடித்தேன் கைஸ். நான் குடிச்சிட்டு வந்து வீட்டில் வந்து படுத்து தூங்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வர மாதிரியே எனக்கு ஃபீலிங்கில் இருக்குது. எப்படின்னா தொண்டை எரியுது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா தும்பல் வந்துகிட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கோல்டு வந்துடும் நினைக்கிறேன் இன்றைக்கி நைட்டு. செம போகிற போல் கரும்பு ஜூஸு குடிச்சிட்டு படுக்கக்கூடாது போல். முடியல, நல்லா ஒரு மாதிரி கேராக இருக்குது கைஸ். தலைலாம் வலிக்குது திடீர்னு. ஒரு நேரம் நல்லா தான் போச்சு, டைமாக தொண்டெல்லாம் ரொம்ப எரிய ஆரம்பிக்குது. பார்க்கலாம் கைஸ். இந்த ஒரு ஆர்டர் முடிச்சுட்டு ஓட்ட முடிஞ்சால் ஓட்டலாம், இல்லைனா வீட்டில் போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ஆகலாம். தொண்டை ரொம்ப எரியுது கைஸ். சுடு தண்ணி லைட்டாக குடித்தா தான் சரியாகும் போல். பேசக்கூட என்னால் முடியல, பயங்கரமாக எரியுது கைஸ். பார்க்கலாம், 10 மணியோட ஸ்டாப் பண்ண முடிஞ்சாலும் ஸ்டாப் பண்ணிட்டு போயிடலாம் கைஸ். 8th ஆர்டர் நம்ம டெலிவரி பண்ணிட்டோம். இது கேஷ் ஆன் டெலிவரி கைஸ். கஸ்டமர் வந்து கையில் கொடுத்துட்டாரு, அவ்வளோதான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 94.47 ரூபா கிடச்சிருக்கு. பார்க்கலாம் கைஸ். அடுத்த ஆர்டர் போடுறாங்களா பார்க்கலாம் கைஸ். அடுத்த ஆர்டர் போட்டாங்க பெருங்குடியிலே தான். இன்னொரு ஆர்டர் 9th ஆர்டர் போட்டாங்க கைஸ். இன்னொரு ஆர்டர் போட்டால் 10 ஆர்டர் போட்டால் ஒரு இன்சல்ட்டு, 2வது இன்சல்ட்டு அன்லாக் பண்ணியிருக்கலாம். பார்க்கலாம், நம்ம போவோம். அதுக்குள்ளே பேட்ச் ஆர்டர் போட்டால் நல்லாயிருக்கும். போடுவாங்களான்னு தெரில, போட்டால் நல்லாயிருக்கும் கைஸ். கோல்டு எனக்கு வந்துச்சு கைஸ் கொஞ்ச நேரத்தில். அப்படிங்கிறது பார்க்கலாம். அடுத்த ஆர்டரு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடலாம் கைஸ். நாளைக்கு பார்த்துக்கலாம். முடியல, உடம்பு சுத்தமாக என்னான்னு தெரில. திடீர்னு ரொம்ப கோல்டு வர மாதிரி ஆகிடுச்சு. உடம்பு டயர்டாக இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஷர்ட்டை துவைக்கல கைஸ். 2 நாளாக மறந்து போயிட்டோம். துவைக்காமலே இன்றைக்கே எடுத்துகிட்டு வரல. ஃபோட்டோ வராது கேட்டே இருக்குது. சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ நம்ம அப்லோட் பண்ணோன்னா ஆஃப்லைன் போய்டும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இன்றைக்கி லாகின் பண்ணோன்னே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் கேட்டுது. ஏன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ நான் அப்லோட் பண்ணவே இல்லை. நேற்று டிஷர்ட் போடவே இல்லை. லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டிஷர்ட் போடவே இல்லை. ஃபோட்டோ கேட்டே இருந்தது. நான் வந்து அப்போ துவைக்கல. அதை வீட்டில் அப்படியே மறந்துட்டேன் கைஸ். இன்றைக்கும் மறந்துட்டாங்க வீட்டில் துவைக்கிறதுக்கு. இன்றைக்கும் நம்ம போடவே இல்லை. இன்றைக்கும் ஃபோட்டோ கேட்டே தான் இருக்குது. அதனால் வந்து நான் ஃபோட்டோ நாளைக்கு போட்டு ஓட்டுவோம். ஏன்னா அதுவும் கொஞ்சம் டேஞ்சர் தான். நைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்லாம் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் அப்பார்ட்மெண்ட் உள்ளலாம் போவோம் நம்ம. அதுக்கு கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா டிஷர்ட் மஸ்ட்டு. அதனால் நம்ம நாளைக்கே ஓட்டுவோம். இன்றைக்கி உடம்பும் சரியில்லை, ப்ளஸ் டிஷர்ட் எடுத்துகிட்டு வரல. இன்றைக்கி பரவாயில்ல. இன்றைக்கி ஆனால் ஒரு ஆளும் நல்லா தான் இருக்கும் ஏர்னிங்ஸு. எப்படி வரான் பார்த்தீங்களா அவன்? அப்படியே ஒரே ஸ்ட்ரைட்டில் வராங்க இடிக்கிற மாதிரி. சரி பார்த்துக்கலாம் விடுங்க கைஸ். நாளைக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஓட்டிப்போம் கைஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 9th ஆர்டர் வந்து டெலிவரி பண்ணிட்டோம் கைஸ். கரெக்டாக 9:58 டெலிவரி பண்ணிட்டோம். பக்கத்துலேயே தான். அதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10th ஆர்டர் போட்டாங்க கைஸ். வேறு லெவல். என்னடா இது, நம்ம பார்க்க மாட்டோமா? இன்சென்டிவ் 10 ஆர்டர் பார்த்தா ஒரு இன்சென்டிவ் இருக்கும், அதை அன்லாக் பண்ண மாட்டோமான்னு நினச்சேன். பார்த்தா நம்ம பக்கத்துலேயே தான் வந்து டெலிவரி பண்ணிட்டோம். இப்போ 10th ஆர்டர் பிக்கப் பண்ண தான் பையன் இருக்கும். ஓகே, நல்லா இன்றைக்கி பரவாயில்ல கைஸ். அப்படியே 10 ஆர்டர் இதை முடிச்சிருவோம். முடிச்சா 10 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணுறோம். பாருங்கள் ஸ்ட்ரீட்டு பாருங்கள், லைட்டே இல்லை கைஸிங்க. இதில் தலைவலி. ஒரு ஸ்ட்ரீட் லைட்டு கூட போடவே இல்லை பாருங்கள். ஸ்ட்ரீட் லைட்டே இல்லை கைஸிங்க. ஸ்ட்ரீட் லைட்டு கூட போடாமல் வச்சுருக்காங்க பாருங்கள். கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்கன்னு தெரில. இங்கே இவ்வளோ தூரம் வந்தால் ஸ்ட்ரீட் லைட் இருக்காங்க. சுத்தமாக இல்லை. நைட்லாம் வந்தால் ரொம்ப கஷ்டம். இந்த ஸ்ட்ரீட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஸ்ட்ரைட்டாக ஸ்டெச்சில் இருக்குது. லைட்லாம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது கைஸிங்க. நாய்ங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. பார்த்திங்க தெரியுதா உங்களுக்கு? மூலிகை நின்று தான் இருக்குது. ப்ரோ 7849. தேங்க்யூ ப்ரோ. கைஸ் லாஸ்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டோம் கைஸ். 10th ஆர்டரு. இது வந்து பக்கத்துலேயே தான். சூப்பர்.
அவ்வளோதான் கைஸ். எப்படியோ ஒரு வழியாக நம்ம இன்றைக்கி 10 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வேறு லெவலில் நான் எங்கேயோ முடிக்க முடியாதுன்னு நினச்சேன். கடல் புண்ணியத்தில் ஏதோ போட்டாங்க. சரி ஓகே கைஸ், நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டரை டெலிவரி பண்ணிட்டு எவ்வளோ ப்ராஃபிட்டுன்னு நான் சொல்கிறேன் கைஸ். என்னோடய வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் கைஸ். எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாமா? நம்ம வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு வந்து பார்த்திங்கன்னா 560 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இன்சென்டிவ் வந்து பார்த்திங்கன்னா 255 ரூபா அன்லாக் ஆகிருக்கு. டோட்டலாக வந்து 10 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 3 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்கோம். இது நம்ம ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணிக்கலாம் எவ்வளோ வருதுன்னு. இது ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா 815 ரூபா வருது ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணால். இதில் வந்து மைனஸ் வந்து ஒரு 150 மைனஸ் பண்ணிக்கலாம் பெட்ரோலுக்கு. பரவாயில்ல கைஸ். இன்னையோட ப்ராஃபிட் மட்டும் நம்மளுக்கு எவ்வளோனா 665 ரூபா கைஸ் இன்னோட ப்ராஃபிட்டு. பரவாயில்ல கைஸ். 3 மணி நேரத்துக்கு இந்த ப்ராஃபிட் எடுத்தது நம்மளுக்கு அதிகம் தான். ஏன்னா இன்னும் ஓட்டியிருக்கலாம். நம்மளுக்கு உடம்பு சுத்தமாக முடியல கைஸ். போய்ட்டு மாத்திரை போட்டு படுக்கணும். நாளைக்கு ஓட்டலாம். ஹெல்த்து தான் ஃபஸ்ட்டு மெயின். காசே போனால் பார்த்துக்கலாம். அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் பிரேக் விட்டேன் கைஸ். இது 3 ஹவர் வண்டி போதும். 3 ஹவர் ஓட்டணும். 7 மணிலேருந்து 10 மணி நேரம் ஓட்டு ஸ்டாப் பண்ணிட்டோம் கைஸ். இதோட இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். ஒரு புது வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.